அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி டேஸ்டான பிரெட் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நெய் விட்டு நெய் உருகுனதும் ப்ரெட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பீஸை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக நெய் கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 மினிட் மட்டும் சிம்மில் வச்சுருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம பிரெட் சில்லி ரெடி பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதே பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தக்காளி 2 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வெந்ததுக்கப்புறம் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்து ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. சால்ட்டு இல்லைன்னா காரம் எது வேணுனாலும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக மல்லி இலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வச்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.